Hi guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம இந்த வீடியோல வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் பத்தி பார்க்க போறோம். ஓகேலா? சாரி, அட்மின் போடினா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓபன் ஆயிடும். இதான் இதோட ஹோம் பேஜ். சரிங்களா? இந்த ஹோம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேரு, உங்க லோகோ எல்லாமே இதல கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து எடிட் பண்ணா எடிட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் குள்ள போய் கமெண்ட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீடைலுமே வரும். நீங்க எல்லாமே வந்து எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது இந்த மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா சப்ளையர் மாஸ்டர், கஸ்டமர் மாஸ்டர், பர்ச்சேஸ், சேல்ஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு நான் டீடைல் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோவா. அந்த வீடியோ பார்க்காத நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் டெய்லியுமே ஒரு வீடியோ பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஃப்ளெக்ஸி மிஷின் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டுருக்கோம். ஓகேலா? சரி, ஓகே. இப்போ நம்ம இன்வெர்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி, பர்ச்சேஸ் எடிட்டு, பேமெண்ட் என்ட்ரி சொல்லியிருக்கோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த இன்வெர்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேலா? அதுக்கப்புறம் வந்து சேல்ஸுங்கிறது நம்ம வந்து பில்லு போடுறது. எஸ்டிமேட் பில்லுங்கிறது உங்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் வரும். கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூனிட் ப்ரைஸ் தான் கேட்டும். ஓகேலா? டேக்ஸ் வராது. இதே நீங்கள் இதில் போய் சேல்ஸ் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸோட வந்து வரும். ஓகேலா? அதான் அந்த பில்லோட டிஃப்ரெண்ட்டு. எக்ஸ்பென்ஸுங்கிறது நீங்கள் எக்ஸ்பென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, யாராருக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கிறது, டீ செலவு, பெட்ரோலு, வாடகை, உங்களுடைய ஒர்க் பண்ணுற ஆள் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது நீங்கள் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகேலா? இந்த ரிப்போர்ட்டுங்கிறது நீங்கள் எல்லாமே ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் டீட்டெயிலுங்கிறது இதே மாதிரி தான் வரும். இதில் வந்து இப்போ டீ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். போன மாதம் ஒன்றதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்ப்போம். ஃபைண்டு கொடுத்தா எப்போப்பெல்லாம் டீ வாங்கிடணும் அந்த டீங்கிறது உங்களுக்கு வந்து இது வந்து டோட்டல் வந்துடும். அதோட இந்த சேல்ஸ் பில்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த ஜிஎஸ்டி தான் கேட்குறாங்க. ஜிஎஸ்டி எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்ட்டு. சேல்ஸ் இன்வாய்ஸில் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஜிஎஸ்டியோட பில்லு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பில் எல்லாமே நம்ம வந்து ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேல்ஸ் பில் ஆடிட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் எப்படியே எடுத்துக்கலாம். இப்போ போன மாதம் நம்ம போடுவோம். போன மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம போட்டுட்டு இது வந்து கஸ்டமர் பேர், எந்த கஸ்டமர் இந்த கஸ்டமர் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். இது வந்து இங்கே வந்து ஃபைண்டுன்னு இருக்கும். இந்த ஃபைண்டை கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமரோட பேர் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்துடும். உங்களுக்கு இப்போ வந்து ஷோ பார்த்திங்கன்னா 5 தான் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மொத்தம் 8 என்ட்ரி தான் இருக்குது. போன மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் எனக்கு வரிசையாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேலா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பண்ணும்போது வரிசையாக வந்துடும். இப்போ நம்ம மாற்றி பில்லு போட்டாங்கன்னா இப்படி காட்டுது உங்களுக்கு. ஓகேலா? இது கஸ்டமர் பேர், ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே ஜிஎஸ்டி நம்பர் வந்துடும். இங்கே வந்து நெட் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் சொல்லி எல்லாமே வந்துடும். இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட தான் உங்களுக்கு வந்து வரும். அப்புறம் தான் கஸ்டமர் வாங்குவாங்க. எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி படி வாங்க மாட்டாங்க இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் தேதி இப்போ பில்லு போட்டுருந்துச்சுங்களே 4576 அமௌண்ட்டு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. இப்போ இந்த 2 அமௌண்ட்டுமே சேர்த்தோம்னா 5400 தான் வரும். இவங்க கொடுத்த பிரிண்ட்டுக்கும் இதுக்கும் 5400 பில்லு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்து கணக்காக வந்துடும். இங்கே டோட்டல் எல்லாமே கீழே வந்துடும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக டோட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ 52,340 வந்து இந்த 2 மாதத்தில் ஓட்டியிருக்காரு கணக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகேலா? இது வந்து நீங்கள் பிரிண்டோடு எடுத்துக்கலாம். பிரிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் பிரிவு வரும். வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் சேவ் கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும். நம்ம ஜஸ்ட்டுங்கிற டெஸ்ட்டுங்கிற கொடுப்போம். டெஸ்ட்டு கொடுத்து சேவ் பண்ணோன்னா சேவ் ஆயிரும். டெஸ்ட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் நிறைய பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய பேஜ் வரிசையாக உங்களுக்கு வந்து பிரிண்டே வந்துடும். ஓகே, இதே ஆடிட் ரிப்போர்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சீப்பாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளுக்கு வந்து சீப்பாக தெரியுது இந்த சாஃப்ட்வேர். ஏன்னா நிறைய டீட்டெயில் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓகேலா? நிறைய இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம டெமோ கொடுத்துருவோம். இந்த டெமோ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். டெமோவில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எப்படி நல்லா இருக்கா இல்லையா சொல்லி. நல்லா இருந்துச்சுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணி என்னென்னு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேலா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.